ஸ்ரீ மாதுரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்ற தை மாத அமாவாசை சிறப்பு பூஜையை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை தை மாத அமாவாசை சிறப்பு பூஜையானது நடைபெற இருக்கிறது. நம்ம ஆலயத்தில் காலை 6 மணி அளவில் அம்பாளுக்கு கோ பூஜையும் அதன் பிறகு அபிஷேக ஆராதனையும், காலை 10 மணி அளவில் அன்னைக்கு மகா தீபாராதனையும், கஞ்சூலி மற்றும் சித்தாங்கு வைத்து அன்னைக்கு படைத்தல் நிகழ்வும், காலை 11 மணிக்கு அருள்வாக்கு மேடையும் நடைபெற இருக்கிறது. அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அன்னதானமும் நமது ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. அமாவாசை அன்று மாலை 6 மணி அளவில் அன்னைக்கு மகா சூலினி துர்கா பிரத்யங்கிரா தேவி மிளகாய் வற்றல் ஹோமம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு அன்னை சிறப்பான தரிசனத்தில் எழுந்தருளி ஊஞ்சல் சேவை ஏற்று அருள் பாலிப்பாங்க. இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறது மூலியமா ஏவல், பில்லி, சூன்யம், கடன் பிரச்சனை, செய்வனை போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபடவும், மன அமைதி ஏற்படவும், மன மாற்றம், அதாவது பித்து பிடித்தது, பைத்தியம் பிடிச்சிருக்குது, மனநல கோளாறு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா நிச்சயமாக உங்களுடைய குறைகள் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மேலும் அமாவாசை அன்னைக்கு அருள்வாக்கு கேட்க விருப்பப்படும் அன்பர்கள் தயவு செய்து நேரில் அருள்வாக்கு கேட்டுக்கோங்க. அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா ஆலய அலுவலக தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அருள்வாக்கு என்ன முன்பதிவு செய்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், அவசியம். ஏன் அப்படின்னா, ரொம்ப தூரத்துலேருந்து அருள்வாக்கு கேட்க முடியாமல் சில பேருக்கு நடைபெறுகிறது. அதனால் உங்களுக்கு அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் தான் வரணும். முன்பதிவு பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அருள்வாக்கு கேட்க வரணும். அடுத்த அமாவாசை, அதாவது பிப்ரவரி மாதம் மாசி அமாவாசை அப்படின்றதுனால நம்ம ஆலயத்தில் திருவிழா நடைபெறும். அதனால் அந்த அமாவாசைக்கு அருள்வாக்கு கிடையாது. வரக்கூடிய தை அமாவாசை மட்டும்தான் நம்ம ஆலயத்தில் அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது. அருள்வாக்கு நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிவிட்டு நேரில் வந்துடுங்க. ஆலய விலாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் மூலிமா லொக்கேஷன் வாங்கிக்கிட்டு நேரில் அருள்வாக்கு கேளுங்க. இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.